ஹே ஆல் வெல்கம் டு சிட்டுமோனா vlogs. இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டை விட டேஸ்டியாக ஸ்பைசி சிக்கன் ஷவாயா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டிலையே பண்ணலாம். ஃபஸ்ட்டு 10 காஷ்மீரி சில்லிஸை நல்லா தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச காஷ்மீரி சில்லிஸ், ஒரு ஆனியன், 10 கார்லிக் க்ளோவ்ஸ், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு டொமேட்டோ, கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், ஆஃப் லெமன் புழிஞ்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் ½ kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதை அங்கங்கே கத்தியில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் நம்ம போடுற மசாலா நல்லா உள்ளே இறங்கி அப்சார்ப் ஆகும். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை சிக்கனில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கர்ட் அண்ட் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் மேலே மசாலாவை நல்லா கோட் பண்ணி 2 hours வரைக்கும் ஊற வைங்க. இப்போ 2 hoursக்கு அப்புறம் பார்க்கும்போது மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. இப்போ குக்கரில் சிக்கன் அண்ட் மசாலா ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குக்கரில் பாயில் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆயில் யூசேஜும் கம்மியாகும். அதோடு சேர்த்து நமக்கு அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லும் போயிடும். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அண்ட் அதுக்கு மேலே அந்த மசாலாவை ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஷவாயா ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. பட் கிரேவியோட கலர் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணால் பேர் பண்ணி சாப்பிட்லாம். எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். செம்ம சூப்பரான சண்டே ஸ்பெஷல் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டேஸ்டி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.